திருநெல்வேலியில் அதிமுக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பரப்புரை செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஒரு சந்தர்ப்பாத கூட்டணி. அங்கு ஸ்டாலின் அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை, தொழில் வளம் பெருகவில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஒன்றை மட்டும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு அவர்கள் எப்படிப்பட்ட பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். 2006 அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி சிலவற்றை உங்களிடம் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அந்த தேர்தல் வாக்கு நிறைவேற்றிருக்கிறார் இல்லையா என்று உங்கள் கவனத்திற்கு விட்டு விடுகிறேன். 2006 தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தமிழகத்தில் மண்டல தாவரவியல் வாரியம் மற்றும் தேசிய அளவிலான தாவரவியல் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். நடந்ததா? சிந்தித்து பாருங்கள். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று கூறினார்கள். செய்தார்களா? கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கிய விவசாயிகள் இயற்கை மரணம் அடைந்தால் அவர்கள் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார்கள். செய்யவில்லை. கூட்டுறவு சங்க தேர்தல் உடனே நடத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். நடத்தப்படவில்லை. குக்கிராமங்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சூரிய ஒளி மூலம் இயங்கும் வீட்டு விளக்குகள் தெருவிளக்குகள் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். செய்தார்களா? செய்யவில்லை. எல்லா மாநகராட்சிகளும் நிலத்தடியில் மின்சார கம்பிகள் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி தந்தார்கள். செய்யவில்லை. சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியான மாணவர்களின் கல்வி விடுதி கட்டணம் ஆகியவை வழங்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி, அதையும் நிறைவேற்றவில்லை. இதற்கெல்லாம் மேலாக உதகமண்டலம், ஏற்காடு, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதியில் சுற்றுலா தலங்களில் கேபிள் கார் அமைக்கப்படும் சொன்னாங்க. அவங்க வீட்டில் ரோல்ஸ் ராய் கார் மட்டும் தான் வாங்கிட்டாங்க. அதை இப்படி வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு 2006 வாக்குறுதி கொடுத்துவிட்டு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றதுக்கான முயற்சியே எடுக்காதவர்கள் இன்று பொய் பிரச்சாரம் செய்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி 177 அனைத்தையுமே நிறைவேற்றியவர் முதல்வர் என்று சொன்னால் நான் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சட்டமன்றத்தில் 185 சட்ட 110 விதியின் கீழ் 185 அறிக்கைகள், அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்து திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தியவர் முதல்வர் மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள். அந்த மதுவிலக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பூர்ண மதுவிலக்கை இவங்க கொண்டு வரேன்னு சொல்றாங்க. அது 1971ஆம் ஆண்டு 80 வயது புரியவர் மூதறிஞர் கருணாநிதி அந்த சமயத்தில் ஆட்சி படத்தில் இருக்கும்போது சென்று மதுவிலக்கை நீங்கள் ரத்து செய்து விட வேண்டாம், மதுவிலக்கை ஏற்கனவே மது பழக்கத்தில் அடிமையாகாமல் மக்கள் இருந்து வருகிறார்கள், அடிமையாக்கி விடுகிறார் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? சுத்தி நெருப்பு எறியும் போது கற்பூர நடியில் என்ன செய்யும், சுத்தி சிங்கம் இருக்கும் போது மான்குட்டி என்ன செய்ய முடியும் என்ற பதில் அளித்து விட்டு சாராய கடை, கல்லு கடை, பிராந்தி கடையை திறந்தது யார் என்று அவர்களை கேளுங்கள்.